தலைவரோட முரட்டுக்காலை படத்தோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்த சமயத்தில் நடந்த ஒரு சம்பவம் பற்றி தலைவரோட பிஆர்ஓவான ரியாஸ் கே அகமது ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது முரட்டுக்காலை படப்பிடிப்பை நடத்துறதுக்கு பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சுது. ஆனால் பல்வேறு காரணங்களால் படப்பிடிப்பு தொடங்க முடியல, தள்ளி போயிட்டே இருக்குது. அதற்கு பதிலாக சிரஞ்சீவி அவர்களுடன் புன்னமி நாகு அப்படின்னு தெலுங்கு படத்தோட படப்பிடிப்பை ஏவிஎம் நிறுவனம் தொடங்கினாங்க. புன்னமி நாகு படத்தோட ரிலீஸுக்கு பிறகு ஏவிஎம் சரவணன் அவரோட மேனேஜரை தலைவர்கிட்ட பேச்சுவார்த்தைக்காக அனுப்புகிறாரு. அவருடைய மேனேஜர் அந்த சமயத்தில் ஸ்கூட்டரில் தான் போயிருக்காரு. அந்த டைமில் மழை வேற இருந்திருக்கு. ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய மேனேஜர் தலைவர் வீட்டுக்கு போயிட்டு தலைவர்கிட்ட இந்த மாதிரி செய்தியை சொல்கிறாரு. சரவணன் சார் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றாரு, நீங்கள் நேரம் ஒதுக்குனீங்கன்னா அவர் பார்ப்பார் அப்படின்னு சொல்லும்போது தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நானே அவரை சந்திக்கிறேன், அவர் என்னையை சந்தித்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த மலையில் அந்த ஸ்கூட்டர்லேயே நானும் வரேன், வாங்க போகலாம் அப்படின்னு அவர் பின்னாடியே கிளம்பி போயிருக்காரு. அவர் எவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியும், சார் இல்லை கார் அனுப்புகிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியும் தலைவர் அதெல்லாம் வேண்டாம், ஸ்கூட்டர்லேயே போகலாம் அப்படின்னு ஸ்கூட்டர்லேயே கிளம்பியிருக்காங்க. இந்த சம்பவம் பற்றி தான் அவர் பேசி ரொம்பவே நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார். அதாவது எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் எவ்வளோ சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா அது தலைவரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக எளிமைக்கு மறுபெயரே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தானே.